தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் பிரச்சார வாகனத்தில் ஏறியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தின் சொந்த மாநிலமான புதுச்சேரியில் தற்போது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் உரையாற்ற இருக்கிறார். காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலுமே கூட 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என சொல்லப்பட்டிருந்தது. தற்போது அனுமதி பாஸ் இல்லாதவர்களும் கடைசி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை நாம் காட்சிகளாக பார்த்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து கார் மூலமாக புறப்பட்ட விஜய் தற்போது உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சார இடத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்தில் அவர் ஏறியிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். உடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். விஜய் என்ன பேச போகிறார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவர இருக்கக்கூடிய நிலையில் அதில் பேசுவதற்காக பிரச்சார வாகனத்தில் விஜய் சென்றிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆனும் கூட புதுச்சேரியில் முதன்முறையாக தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருப்பதை காட்சிகளாக பார்த்து வரும் நிலையில் சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் தற்போது உப்பளம் பகுதிக்கு வந்திருக்கிறார். பிரச்சார வாகனத்தில் அவர் ஏறியிருப்பதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு சூழ்ந்திருப்பதையும் மற்றொரு திரையில் பார்த்து வரக்கூடிய நிலையில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மக்களிடத்தில் உரையாற்ற இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தின் சொந்த மாநிலமான புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஜய் தற்போது வந்திருக்கிறார். 5000 தொண்டர்கள் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு கேலரிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த பகுதியில் பேச இருக்கிறார். தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் விஜய் ஏறியிருப்பதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விஜய் என்ன பேச போகிறார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் தலைமையில் பல்வேறு தரப்பினரும் ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். தற்போது விஜய் உப்பளம் பகுதிக்கு வந்திருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக காரில் வந்த விஜய் தற்போது பிரச்சார வாகனத்தில் ஏறியிருக்கிறார். 5000 தொண்டர்களுக்கு அனுமதி என சொல்லப்பட்ட நிலையில் அவர் வந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மக்களை சந்திக்க பொதுவெளியில மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால புதுச்சேரியில பல்வேறு காவல்துறை சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டது. முதலாக ரோட் ஷோவுக்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில காவல்துறையினர் பாதுகாப்பை காரணம் காட்டி அதற்கு அனுமதி மறுத்த நிலையில தற்பொழுது மக்கள் சந்திப்பாக இந்த நிகழ்ச்சி என்பது புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதாவது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதே போல QR கோடு அந்த குறியீடு பொருத்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி என காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில காலை முதலே இந்த பகுதியில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கோ அனுமதி இல்லை என கூறப்பட்ட நிலையில் இந்த நிலைதான் தற்பொழுது இந்த உப்பளம் துறைமுக மைதானத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை புரிந்திருந்தார். விஜயுடைய பிரச்சார வாகனமும் தற்பொழுது ஏற்கனவே இந்த இடத்துல தயார் நிலையில் வைக்கப்பட்டது.